சொந்த தொழில் செய்கிறது எந்த கிரகம் அதை செய்யும் சார்? 10ஆம் அதிபதி கர்மா. நம்ம எந்த கர்மா வாங்கி வந்திருக்கோம், இதை வச்சு நம்ம ஜீவனம் பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் இந்த தொழிலை பண்ணுனா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுலேருந்து சம்பாரித்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு உபயோகமாக ஒரு இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு இதுனா 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி நல்லா கனெக்ட் ஆகி அந்த தசை நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு சொந்த தொழில் செஞ்சு நம்ம ஜெயிச்சு ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு அது 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கணும். 10ஆம் அதிபதி கிரகங்கள் தொடர்பு இருந்து இல்லை 10ஆம் அதிபதி தசை நடத்தினா ஒரு நல்ல சொந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு. சொந்த தொழில்னா இதுலேயே அவங்க ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ கும்பராசி நெருப்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி பல இது சொல்கிறாங்க. ஆமாம், ஒன்றுக்கு ஒரு கிரகத்துக்கும் வந்து 10ஆம் உதாரணத்துக்கு எடுத்துன்னா ஒருத்தர்கிட்ட போய் பார்க்குறாரு, அவர் எனக்கு வந்து உனக்கு இந்த ராசிக்கு இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணும், இந்த ராசிக்கு இது இரும்பு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு மனிதர் அந்த தொழிலை போய் செஞ்சு தோக்குறாரு. அப்போ அதை எப்படி அவர் நிவர்த்தி செஞ்சு கணிச்சதுக்கு தப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் நெருப்பு ராசி பற்றி லக்கணப்படியே 10ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு. ஆனால் அது வந்து உண்மைதான். நம்ம அந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு செய்கிற அந்த தொழில் அது என்ன அது அந்த 10ஆம் அதிபதி கரெக்டாக சரியாக செஞ்சாங்கன்னா ஜெயிக்கலாம். எந்த கிரகம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த கிரகம் படி நம்ம செயல்பட்டு நம்ம தொழில் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப